கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு விசுவாசத்தினால் பெரும் பலனை குறித்து பார்ப்போமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசித்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் தெரிந்தனரே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு ஸ்திரீயிடம் அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். லூக்கா 8:43 48 வரை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல மார்க் 9:20-22 இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆசையெல்லாம் அவ விற்று அவ சுகத்திற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டும் சுகம் பெறாதவளாக காணப்பட்டதும் மீண்டுமாய் ஆண்டவரிடமாய் அவள் சுகம் பெற்றதையும் குறித்து இந்த சம்பவம் சொல்லி இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயராக்கியோன் தன்னுடைய 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் நாம் ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஏனென்றால் வாழ்க்கையே விசுவாசத்தில் தான், நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பல சூழல்கள் காணப்படும். பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே நான் வாழ்கிறேன் என்று சொல்லவே முடியாது. குதர்க்கமான உலகத்துலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்துல நாம் மற்றவரிடத்துல சற்றே சிறிதளவு மாறி காணப்பட்டாலும் அவருடைய பேச்சுக்கள் வித்தியாசமாக காணப்படும் பொழுது நாம் மனம் கலங்குகிறவர்களாக காணப்படுவோம். நாம் விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அவரிடத்துல இந்த நாள் முழுவதும் என்னை பயன்படுத்தும், என்னை நீர் ஆட்கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் சிறப்புள்ளவர்களாக காணப்பட முடியும். இந்த ஸ்திரீயும் தன்னுடைய வாழ்க்கையில 12 வருடம் பெரும்பாடி நிமித்தமாக அவள் மிகவும் வேதனைப்பட்டவளாக காணப்பட்டாள். அவளும் ஆண்டவர் அந்த அந்நாட்களில் செய்த ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காதினால் கேட்டவளாக அதை மனதிலே வைத்து திதானித்தவளாக காணப்பட்டாள். நாமும் கூட இன்றைய நாட்கள்ல எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ நோய்கள்ல நாமும் அகப்பட்டு தவிக்கிற பிள்ளைகளாக சில நேரங்களில் காணப்படுகிறோம். இந்த வியாதி வரும் பொழுது வியாதியின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன அவர் வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது வாதி நம்முடைய கூடாரத்தை அணுகவே அணுகாது. அதற்கு அணுகாமல் இருக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் வெற்றியை, சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனையோ சாட்சிகளை நாம் டிவியில, அருகாமையில அநேகர் சொல்வதை நாம் கேட்கிறோம். இத்தனையாய் நான் பாடுபட்டேன், இத்தனையாய் வியாதியில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார் என்று. இது எல்லாவற்றையும் கேட்டு மாறாக வேதத்திலும் நாம் அநேக சுகம் பெற்ற சாட்சிகளை பார்க்கிறோம். இதை எல்லாவற்றையும் வாசித்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் நமக்கு என்று ஒன்று வரும் பொழுது நாம் அது உறுதியாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் எனக்கும் சுகம் தருவார் அப்படி என்று நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த விசுவாசம் நம்மை காணப்பட்டால் மாத்திரமே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போயிட்டு சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடுகு ஒரு முழுமையான ஒரு பொருள். நாம் தாளிக்க அனுதினமும் கடுகை எடுப்போம். அந்த கடுகை கையில் வைத்து பாருங்கள், அது ஒரு பழுதும் இருக்காது. அதே போல நம்முடைய விசுவாசமும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எனக்கு அவர் செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காணப்பட்டால் மாத்திரமே நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவராக, நமக்கு அவர் பணிபுரிபவராக காணப்படுவார். இந்த ஸ்திரீயும் இதை போலதான் தன்னுடைய ஆசையை அத்தனையா அவள் தொலைத்து விட்டாலும்
ஆண்டவரின் நிமித்தமாக எத்தனையோ குருடர்கள் சுகம் பெறுகிறார்கள், எத்தனையோ முதியவர்கள் நடக்கிறார்கள். நானும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகியும் சுகம் பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் எதிரியின் மகளை சுகப்படுத்துவதற்காக அவனோடு அவருடைய சீசர்களோடு அவர் கூட்டமாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது கூட்டத்திற்குள் நுழைந்தவளாக, கூட்டத்தில் ஒருத்தியாக அவரை தொடுவது அந்த கூட்டத்துல யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவளுடைய இருதயத்தில் அவள் தீர்மானம் பண்ணிக்கிட்டா, அவருடைய சரீரத்தின் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் நான் சுகம் பெறுவேன். அவளுக்கு அந்த ஒரே எண்ணம், நான் சுகம் பெறணும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடணும், தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவளுக்கு அதிகமாக இருந்தபடியால் யார்கிட்டையும் அவ கேட்கல, கூட்டத்தோடு கூட்டமா போனா தொட்டா சுகம் பெற்றா. ஆனா அந்த வல்லமை வெளியே வந்தது ஆண்டவர் அறிந்து யாரென்று அவர் கேட்ட பொழுது, இந்த கூட்டத்துல யாரை தேடுவோன்னு சிசுகள் பதிலளித்தாலும் தான் மறைக்கப்படவில்லை என்பதை அறிந்தவளாக அவள் என்ன செய்கிறாள், அவரிடத்துல சென்றான். தன்னுடைய காரியத்தை அறிவிக்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, திடன்கள் உன் விசுவாசம் என்னை ரட்சித்ததுங்கிறாரு. அவள் தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகம் பெற்றுட்டான். ஆண்டவர் சொல்லி நீ சுகமாகுன்னு சொல்லி ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுக்கல. இவளுடைய விசுவாசம் அந்த இடத்திலிருந்து வல்லமையாய் புறப்பட்டு இவளுக்கு சுகம் பெற்றது. நானும் கூட இந்த நாட்கள எத்தனையோ வியாதி, கேன்சரா இருக்கலாம் அல்லது வருடக்கணக்காக டயாலிசிஸ் பண்ணி தன்னுடைய உடம்ப வருத்தி கொண்டு காணப்படலாம், அல்லது சுகர்னால புண்கள்னால எத்தனையோ வேதனைப்பட்டு காணப்படலாம். எத்தனை வியாதிகள் இந்த காலத்துல சொல்ல முடியாத அளவு அநேக வியாதிகள் காணப்படுகிறது. ஆனா இந்த வியாதிகளை கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய சரீரத்திலே பெற்றுக்கொண்டிருப்போமே. ஆனால் இந்த ஸ்திரீயின் விசுவாசத்தை சற்றே நாம் நினைவு கூறும் பொழுது, ஆண்டவரே நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாயிலும் சுகம் பெறுவேன்னு அவன் விசுவாசித்தா. ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறதே, நீர் என்னில் கிரியை செய்யும் என்று நாம் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்துல காத்திருந்து முழங்கால் படிவிட்டு நாம் கேட்போமே. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். சற்றே தாமதமானாலும் நாம் விசுவாசத்தோடு குடும்பத்தோடு அவருடைய சமூகத்துல காணப்பட்டு இந்த காரியம் எங்களுக்கு நீ செய்துட்டே தர வேண்டும் என்று விடாப்பிடியான விசுவாசத்தோடு நாம் காணப்பட்டு ஜெபித்து ஜெயம் பெற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சில வகையான பிசாசுகள் உபவாசத்தினால் மாத்திரமே விடுபட முடியும். அப்படியாக காணப்படும் பொழுது இந்த நோய் என்னை இத்தனை வருடமாக வாட்டிக் கொண்டிருக்கிறது, இதற்காக இத்தனையாய் நான் பணம் செலவழித்துக் கொண்டிருக்கிறேனே, அந்த ஸ்திரீ அந்த விசுவாசத்தோடு உன்னை தொட்டு சுகம் பெற்றாலே, இன்றைக்கு நான் உங்களுடைய வசனத்தின் கரத்திலே உங்களுடைய வேதத்தின் கரத்திலே பிடித்துக் கொண்டவளாக தொட்டு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய ஜபம் கண்டிப்பாக அவர் கேளாதவர் போல இருக்க மாட்டார். அவர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேத வசனத்தின்படி நமக்கு அவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால் நமக்கு எப்பேற்பட்ட நோய், அது மனநோயாக இருக்கலாம் அல்லது சரீர பலவீனமாக சொரியாசிஸ் போன்ற பலவிதமான நோயாக காணப்பட்டாலும் நாம் கேட்க ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் நாம கேட்டு விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது சகல நோய்களில் இருந்தும் நமக்கு அவர் விடுதலை தர கிருபையுள்ளவராக இருக்கிறார். நோக்கி பார்ப்போம், விடுதலை பெறுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாம் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம்ப்பா. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எத்தனையோ அவருடைய விசுவாசம் நிமித்தமாக திடங்கள் உன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொன்னீரே, அதை போல எங்களையும் நீ பார்த்து திடங்கள் உன் விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு வியாதி காணப்பட்டாலும் நீர் அதிநிமித்தமாக அன்றைவரே எங்களுக்கு நீர் விடுதலை தர வேண்டும் என்று கெஞ்சிறப்பா. யாரெல்லாம் எங்களுக்கு நோய் இருக்கிறது அப்பா, யாரெல்லாம் எங்களுக்கு இந்த வியாதியினை அலைக்கழிக்கிறது என்று சொல்லி வருத்தப்படுகிறார்களோ அப்பா, உங்களுடைய சமூகத்தில் இருந்து வேண்டிக் கொள்கிறார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் நீராம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து விடுதலை கொடுக்கப்படுகிற தயவுக்காக மக்கோடா கொடி சொத்துறப்பா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறபடியால் நீர் வாசம் செய்து எங்களை உண்மை போல ராஜா பரிசுத்தமாக வாழ, உண்மை போல ராஜா வியாதியற்றவர்களாக வாழ
அப்பா நீர் எங்களில் வாசம் பண்ண எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.